ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், இதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றணுமோ இல்லை ஒரு கண்டென்ட்டாக நான் பேசணும் அப்படின்ற ஒரு முடிவில் நான் எடுத்து பேசுகிற விஷயமே கிடையாது நண்பர்களே. ஏன்னா இது இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன்களும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு குடிமகனோட கடமை இதை சொல்கிறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்காதீங்க, ஐயோ குடிக்காதீங்க, குடிச்சு நாசமாவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது குடியை ஆரம்பிக்காதவனுங்க தயவு செய்து குடியை ஆரம்பிக்காதீங்க. படத்தில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு சும்மா ஃப்ரெண்ட்லி குடிக்கலான்னு கூப்பிட்டான், அக்கேஷனல் ட்ரிங்க்னு ஒருத்தன் பார்ட்டிக்கு கூப்பிட்டான் அப்படின்னு போய் இந்த பழக்கத்தை தயவு செய்து ஆரம்பிக்காதீங்க. அப்படியே ஆரம்பித்து லிட்டரு கணக்கில் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த லிட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்களே நிறுத்திடுவீங்க. இதுதான் என்னால் முடிஞ்ச அட்வைஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எங்கள் சூப்பர் ஸ்டார்லாம் குடிச்சிக்கிட்டு 75 வயசு வரைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த கிழமை சொல்கிறான், நான்லாம் 90 வயசை தாண்டிட்டேன், இன்னும் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் இன்ஸ்பயர் ஆகி நம்மளை இருக்கிற ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி மடத்தனமாக பண்ணாதீங்க. எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வர வரைக்கும் நம்ம ஜாலியாக தான் இருப்போம், வந்ததுக்கப்புறம் ஏன்டா ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி புலம்புவோம். ஸோ அந்த மாதிரி வரிசையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு சில பிரபலமான நடிகர்கள், மிக மிக திறமை வாய்ந்த நடிகர்கள், அவங்களோட கெரியர் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையும் நாசமாக போச்சு, அவங்களோட உடல் ஹெல்த்தும் நாசமாக போய் அவங்கள சார்ந்தவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப கவலைக்கிடமாச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் நண்பர்களே. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் கருதி இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த நடிகர்களின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் திறமை வாய்ந்தவர். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியனுங்க, ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரின் பெயர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். ஸோ சமீபத்தில் அவர் இந்த குடிப்பழக்கத்தின் காரணமாக அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கின்னு அப்படி மீண்டு வந்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருப்பார்ப்பா நம்ம ரோபோ சங்கர். இனிமேல் மறுபடியும் முதல்ல இருந்து கலக்க போகிறாரு. ஸோ பார்க்குறதுக்கு இனிமேல் வேறு லெவலில் இருக்கும். என்னென்னமோ காமெடியெலாம் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சாவடிச்சுன்னுக்கிறானுங்க. ஆனால் ரோபோ சங்கர் அவர்கள் அவர் பண்ணுற காமெடி யாரை பார்த்தும் காப்பி அடிக்காமல் அவரோட ஸ்டைல்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டைலை உருவாக்கி வச்சுருந்தார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அந்த படத்தில் அவர் பண்ணுற காமெடிலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்து நான் உன்னதமாக ரசிச்சிருக்கேன் அவரோட காமெடியெல்லாம். அந்தளவுக்கு ஒரு திறமையான நடிகன். ரொம்ப சின்ன லெவல்லேருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு ஒரு லெவலுக்கு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அன்னைக்கு சின்ன வயசில் அவர் செய்த தவறு பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் அவரை வச்சு செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அவர் அவரோட இறப்பு செய்தி கேட்டதுக்கப்புறமா நான் இந்த இரங்கல் செய்திலாம் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ நான் போட விரும்பலை. அதுக்காக அவரை பற்றி நம்ம ஒரு வீடியோவை பேசுவோம் அப்படின்றனால தான் நான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ண நண்பர்களே. அதாவது ரோபோ சங்கர் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லி இந்த வீடியோவை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க. அதை பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் சின்னதாக சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனை பண்ணுறது அப்படின்றத நான் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ரோபோ சங்கர் அவர்கள் சின்ன வயசில் ஒரு கிராமத்தில் கோயில் திருவிழாவில் அந்த உடம்புல பெயிண்டெல்லாம் போட்டு ஆடக்கூடிய ஒரு கலைஞன் தான். அந்த காலகட்டத்திலேருந்தே அவரை நான் ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் இவர் பண்ணுற இந்த ஷோ ரொம்ப வித்தியாசமான ஷோ. விஜய் டிவிக்கு அவர் அதை பண்ணும்போது யாரா இவன் வேறு லெவலில் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் அந்த பெயிண்டெல்லாம் கலைச்சிக்கிட்டு நான் தாங்க சங்கர், என் மூஞ்ச பாருங்கள் இப்போ வாச்சு அப்படின்ற மாதிரி முகத்தை காமிச்சு எல்லா நடிகர்கள் மாதிரியும் வித்தியாசமான வாய்ஸில் பேசுகிறதையும் தாண்டி அதே பாடி லாங்குவேஜில் பேசுவார். அந்தந்த நடிகர்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு பேசுவார், விஜயகாந்த் படத்தில் எப்படி பேசுவார், அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பேசுவார் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் சூப்பராக மிமிக்ரி பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல திறமைசாலி. இருந்தாலும் ஒரு மிக கடினமான உழைப்பாளியும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கும், நல்ல காமெடி கண்டென்ட் இவர்கிட்ட இருக்கும், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, டான்ஸரு. ஸோ இந்த மாதிரி பன்முகத்திறமை வாய்ந்த ஒருத்தர் தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். அவர் இந்த மாதிரி சின்ன திரையில் சம்பாதிக்கிறதையும் தாண்டி ஏகப்பட்ட வெளிநாட்டு ஷோஸில் போய் அவர் நிறைய சம்பாதிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் இவரை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி படத்தில் இருந்து தான் இவருக்கு ஒரு நல்ல பிரேக் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் எல்லா நடிகர்களுக்கும் நல்ல காசு பார்த்ததுக்கப்புறங்க, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் வாரம் பாருக்கு போகிறானுங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் அந்த மாதிரி போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அளவுக்கு மீறி உங்களுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆரம்பித்து இதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிற ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ பேர் சினிமாவில் இருந்தாலுமே கூட இதுக்கு அடிமையான ஆட்கள் ஏகப்பட்ட பேர் சினிமாவில் இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சினிமாவில் நாம் வைத்திருக்கக்கூடிய சகவாசங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சினிமாவில்
எவ்வளவோ பேர் இருப்பான். மொல்ல மாரி இருப்பான், ரஜினி சொல்ற மாரி நரி இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து சேரக்கூடிய ஆட்கள பார்த்து சேரணும். ஸோ நம்ம வந்து காசு வந்துருச்சு, இவன் கூட சேர்ந்தா வாய்ப்பு வரும் அப்படின்ற மாரி நீங்க சேர்றது வேற. இவன் கிட்ட இருந்து வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இவன் எத சொன்னாலும் நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற மாரி உங்கள வந்து நீங்க அவன்கிட்ட வித்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களால அவன்கிட்ட இருந்து நீங்க திரும்பி வரவே முடியாது நண்பர்களே. அது மாரி தமிழ் சினிமால ஏகப்பட்ட பேர் நடிகர்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாரி நம்ப ரோபோ சங்கர் அவர்கள் என்னதான் ஆரம்ப கட்டத்தில இந்த ஃபிட்னஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாலும், ஆரம்பத்தில ஒரு ஃப்ரெண்ட்லியா குடிக்க ஆரம்பிச்சு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதில வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சோஷியல் கேதரிங் போறோம். போதும் குடிச்சது அப்படின்ற மாரி நம்மளால வெளில வர முடியாது. நம்மள தப்பா நெனச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தினமும் குடிக்க ஆரம்பிச்சு, ஒரு காலகட்டத்தில இந்த குடி இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு அடிக்ட் ஆனது தான் உண்ம. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு ரெஸ்ட் கிடையாது. பேக் டு பேக் ஷோஸ் முடிஞ்ச உடனே பார்ட்டி. அதுக்கப்புறம் ரெஸ்ட் பெருசா கிடையாது. சரியான உணவு கிடையாது. தொடர்ந்து நீங்க டிராவலிங்ல இருக்கும்போது ப்ராப்பரான டயட் உங்களால மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி உடம்ப சரியா பார்த்துக்காம காசு, 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 காசு கிடைச்சா தான் ஒரு லெவல்ல வந்து நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி ஓடுன்னு ஓடி உடம்ப சரியா பார்த்துக்காம பயங்கரமா குடிச்சனால தான் அவரோட உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, நல்லா இருந்த மனுஷன் ஒரு காலகட்டத்தில மஞ்சகாமல நோயால பாதிக்கப்பட்டாரு. இந்த மாரி பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் வந்து ஏகப்பட்ட குடிப்பழக்கங்கள தொடர்ந்து அவர் வந்து பல வருடங்களா குடிச்சிட்டு இருந்த காரணத்தினால அவரோட லிவர் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. லிவர் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. அதாவது லிவர் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ன்னா, இந்த சிரோசிஸ் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிரோசிஸ்ல இருக்காரு. இவரோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டே நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, எப்படியோ அவரோட மனைவி உதவியால, அவரோட குடும்பத்தினர் உதவியால அவர் வந்து ட்ரீட்மெண்ட் போயி, சில டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி மீண்டு கீண்டு வெளில வந்துட்டாருப்பா. இதுக்கப்புறம் பொதுவா டாக்டர் குடுக்குற அட்வைஸ் என்னன்னா, உங்களோட லிவர இனிமேல் நீங்க பாதுகாக்கணும். லிவருக்கு தேவையற்ற உணவுகள நீங்க வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. அது ஆல்கஹால் மட்டும் கிடையாது. ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாரி எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது. 7, 8 மணிக்கு மேல டின்னர் வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி தான் நெறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில கொஞ்சம் உடம்ப தேத்திக்கிட்டு வந்தாரு. ஜிம்முக்கு போனாரு. திடீர்னு ஒரு பாடி பில்டர் காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணாரு. இருந்தாலும் திடீர்னு இந்த மாரி இறந்துட்டாரு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் கூட, அந்த பழக்கத்த மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேதர் ஆயி ஆரம்பிச்சாரு. சில பேர் சொல்லியும் கேட்காம அவர் மறுபடியும் குடிப்பழக்கத்த ஆரம்பிச்சனால தான் உடனே இது அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. ஆள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே கொலாப்ஸ் ஆனாரு. 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஐசியூல வச்சு சிகிச்சை பலனின்றி இறந்துட்டார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஒரு குடிப்பழக்கம் வந்து உங்களோட உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கவே கூடாது நண்பர்களே. குடிப்பழக்கம் மட்டும் கிடையாது. நமக்கு எந்த பழக்கமா இருந்தாலும், அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல தான் அது இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ரோபோ சங்கரோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய பாடம்னு சொல்லுவேன். நம்ம கண்ட்ரோல்ல எது இருந்தாலும், நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மள பாதுகாத்துக்க முடியும். ஆனா, அதோட கண்ட்ரோல்ல நீங்க போயிட்டீங்கன்னா, சத்தியமா வந்து நம்மளோட ஹெல்த்தும் சரி, நம்மளோட மைண்டும் சரி, நம்ம கையில இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. இந்த ஒரு விஷயத்த ரோபோ சங்கர் அவர்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ ரோபோ சங்கர் அவர்களோட மறைவுக்கு சினிமா சீக்ரெட் சார்பாக நம்மளோட இரங்கலை அவருக்கு தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆதங்கத்தை நீங்க கொட்டி தீர்த்துருங்க நண்பர்களே. இப்போ நம்ம ரோபோ சங்கர் அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக தமிழ் சினிமா இழந்த ஒரு மிகப்பெரிய பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். இவரோட பாடல்கள்லாம் வந்து எந்த லெவலில் இருக்கும்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு அவ்வளோ அற்புதமான பாடல்களை எழுதக்கூடிய ஒரு உன்னதமான கலைஞர் இவர். இவரோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்றதையும் தாண்டி இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே இல்லவே இல்லை நண்பர்களே. இவரை பற்றி கேள்விப்படும் போது எனக்கு புல்லரிச்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காஞ்சிபுரத்தில் பிறந்து தன்னோட 4வது வயசுலேயே இவர் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு இவருக்கு பிறப்புலேயே வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு கலையை வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவரோட தந்தை வந்து அன்னை புத்தகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லைப்ரரி வந்து நடத்திட்டு இருந்தாரு. இந்த லைப்ரரியை சின்ன வயசுல இருந்து இவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிச்சு தான் இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு கலைஞானம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் கலை மேல ஒரு மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக சென்னை வந்ததுக்கு அப்புறமா இவர் பாலுமகேந்திரா அவர்கிட்ட ஒரு 4 வருஷம் உதவி இயக்குனராக பணியாற்றினதுக்கு அப்புறம் சீமான் அவர்களின் வீரநடை அப்படின்ற ஒரு படத்துல தான் முதல் முறையாக கவிஞரானாரு, அதாவது லிரிசிஸ்ட் ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2002 வருஷமே பார்த்தீங்கன்னா 103 பாடல்கள் எழுதியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 1000 பாடல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. வெறும் 2012 மட்டும் 103 பாடல்கள் எழுதியிருக்காரு. குறிப்பா ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில மட்டும் 200 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனா யுவன் சங்கரோட இசையில இன்னும் அதிகமா இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஒரு 30 நிமிஷம் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாட்டை எழுதிய முடிச்சிருவாராம். அந்த அளவுக்கு பயங்கர ஒரு திறமையான ஒரு கவிஞர். இன்னைக்கெல்லாம் யாராவது கிடைக்கிறாங்களா? என்னங்க பாட்டு எழுதுறாங்க, வாயிலே நுழைய மாட்டேங்குது, அந்த மாதிரி பாட்டு எழுதி கொலையா கொள்றானுங்க. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் இவரும் அழிந்ததுக்கு காரணம் குடிப்பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு.
எல்லாமே நல்லா போயும் 41வது வயசில் குடிப்பழக்கத்தின் காரணமாக இறந்துட்டார். ஆனால் இவரோட இறப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோக கதை ஒன்று இருக்குது நண்பர்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடிச்சு அவரோட லிவரும் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமலையில் அவர் படுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இவருக்கு வந்து இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை வந்து பண்ணியே ஆகணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் ஒரு 6 லட்ச ரூபா தான் இருந்திருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட மனைவி வந்து எப்படியாவது தன் கணவனை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் செக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் காசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு சோகமான விஷயமே என்ன தெரியுங்களா? யார்கிட்ட இருந்தும் போதுமான உதவி கிடைக்காதனால அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு நர்ஸை வச்சு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிகிச்சை பலன் இருந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே போய் செக் பண்ணால் தான் தெரியுதான், அவருக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை பல பேர் செக்காக கொடுத்து அதில் கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா வரைக்கும் எந்த செக்குமே வந்து ப்ராப்பரான பேலன்ஸ் அமௌண்ட்டே இல்லாமல் செக் பவுன்ஸ் ஆகிருக்கான். அந்த 70 லட்ச ரூபாவை உருப்படியான பேமெண்ட்டாக இவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து நா. முத்துக்குமார் அவர்கள் நம்ம முன்னாடி உயிரோடு இருந்திருப்பார். பல அழகான பாடல்களை எழுதியிருப்பார். ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி டுபாகூர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 70 லட்ச ரூபா செக்கு, அதாவது 70 லட்ச ரூபான்றது ஒரே செக்கு கிடையாது. அவர் எந்தெந்த படத்துலாம் ஒர்க் பண்ணியிருக்காரோ அவருக்கு செக் பேமெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. அதில் கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிளியர் ஆகாமல் பவுன்ஸ் ஆகிருக்கான். ஸோ இது வந்து கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு மனுஷன் வந்து ஒரு உதவியும் கேட்கல, ஆனால் தான் உழைச்சதுக்கான காசை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்களாடா, இதனால தாங்க சினிமா நடிகர்களை நம்பாதீங்கன்றேன் நான். ஆனால் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன வந்து பண்ணணுமோ பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் அவரால் முடிஞ்ச ட்ரையை பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா. ஸோ இப்போ நா. முத்துக்குமார் அவர்களை தொடர்ந்து மூணாவதாக சொல்ல போகிறது நாகேஷ் அவர்கள் தாங்க. நாகேஷ் அவர்களோட ட்ரிங்கிங் ஹேபிட்டும் ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1978 1982 வரைக்கும் பீக்கில் இருந்த ஒரு சரியான பீக்கில் இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவரோட டவுன்ஃபாலுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆல்கோஹாலிக் பழக்கம் தான். இதுக்கு உதாரணமாக ரஜினி அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லுவார். ஏன்னா ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்த புதுசில் பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாலச்சந்தர் அவர்களே அட்வைஸ் பண்ணுவாராம், நீ ஷூட்டிங்க்கு குடிச்சிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நீ வந்து நாகேஷ்னு ஒரு நடிகரை நீ பார்த்துருக்க, அந்த நாகேஷோட கால் தூசி கூட நீ எல்லாம் வரமாட்ட, ஆனால் அவ்வளோ பெரிய நடிகரை இந்த மாதிரி கவுந்தடிச்சிட்டாரு, இந்த கேரியரே வந்து இழந்தார் அப்படின்றது முக்கியமான காரணம் என்ன தெரியுன்னா, அவருக்கு வந்து ஆல்கஹாலிக் பழக்கம் இருந்தனால தான். அதனால் அந்த ஆல்கஹால் பழக்கத்தை விட்டுரு அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்ம ரஜினி அவர்கள் ஆல்கஹால் பழக்கத்தை சினிமா ஷூட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி விட்டு வந்துடுவார். ஆனால் வீட்டுக்கு போனால் ஃபுல் சரக்கு அடிப்பார். ஸோ இந்த ஆல்கஹால் பழக்கத்தினால நம்ம நாகேஷ் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதையும் தாண்டி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இவருக்கு இந்த கெரியரே நாசமானதுக்கு முக்கியமான காரணம் இந்த குடிப்பழக்கம் தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் பிஸியாக இருந்த நாகேஷ் அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே குடிச்சிட்டு வர அளவுக்கு அவரோட நிலைமை ஆயிடுச்சான். ஸோ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் கூட சேர்ந்து ஒரு பல படங்கள் நடிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நாகேஷ் அவர்கள் வந்து எப்பவும் குடிச்சிட்டு படுத்துட்டு தான் இருப்பாரா. பல தயாரிப்பாளர்கள் எப்பா எம்ஜிஆர் வந்துட்டு இருப்பா, ஏந்திரிப்பா நீ வந்து ஷாட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னால் நாகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு எழுந்தே வரமாட்டாராம். வரம்பா போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிட்டு தான் வந்து அரை போதையில் வந்து நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவரால் வந்து டயலாக்ஸும் பேச முடியாமல் எம்ஜிஆர் கோச்சிக்கிட்டுலாம் போயிருக்காரா. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போதையில் எம்ஜிஆர் அவர்களை பிரமுதுக்கு பேசினார். அவர் பின்னாடி இருக்கும்போது அவரை வந்து ரொம்ப கொச்சையாக ரொம்ப கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இந்த ஆளுக்கு இவ்வளோ வயசாகுது, இன்னும் சின்ன பொண்ணுங்க கூட டூயட் பாடிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நாகேஷ் அவர்கள் குடிபோதையில் எம்ஜிஆரை கலாச்சிக்கிறாரா. இவர் எம்ஜிஆரை கலாச்சாரா ரஜினியை கலாச்சாரா நம்மளுக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி எம்ஜிஆரை கலாச்சப்போ எம்ஜிஆர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி தான் இனிமேல் நாகேஷ் நடிக்கிற படத்தில் நடிக்க மாட்டேன், என் படத்தில் நாகேஷ் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்போ முடிவெடுத்து எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியவர்கள் தான் சுருளிராஜன் மற்றும் தேங்காய் சீனிவாசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொடியூசரும் எம்ஜிஆரை பகச்சிக்க கூடாது, அதனால் நம்ம நாகேஷ் எந்த படத்துலையும் புக்கு பண்ணவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நாகேஷ் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே நாகேஷ் அவர்களின் குடிப்பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலப்போக்கில் இது இவரோட ஹெல்த்தையும் பாதிச்சனால தான் நாகேஷ் அவர்கள் கடைசி காலத்தில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்து ஏகப்பட்டது ஃபேஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து காலப்போக்கில் வந்து இறந்துட்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்பேற்பட்ட உன்னதமான கலைஞன் அழிந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த குடிப்பழக்கம் தான் நண்பர்களே. இப்போ நாகேஷ் அவர்களை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது இதே மாதிரி ஒரு திறமையான ஒரு காமெடி நடிகர் தான் சுருளிராஜன் அவர்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட 2 காமெடி நடிகர்கள் நம்ம சுருளிராஜன் மற்றும் தேங்காய் சீனிவாசன். ஸோ இவங்களும் பீக்கில் இருக்கும்போது சுருளிராஜன் அவர்கள் தேங்காய் சீனிவாசன் அவர்களை ஓவர்டேக் பண்ணி போகிற அளவுக்கு இவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் நண்பர்களே. ஒரு சின்ன டைலாக் கொடுத்தாலும் 9 அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவரோட மாடுலேஷன்லேருந்து அவர் வந்து இம்ப்ரோவைசேஷன் வந்து சூப்பராக பண்ணுவார். இருந்தாலும் இவர் குடிப்பழக்கத்தினால தான் காலியானார். இவர் குடிப்பழக்கத்தினால காலியானதுக்கு இன்னொரு நடிகரும் முக்கிய காரணம்ன்றாங்க.
அந்த நடிகரோட பேரை நான் சொல்ல விரும்பலை, முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இவர் தினமும் குடிச்சிட்டு ஷூட்டிங் வரத்துக்கான ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம், ஏகப்பட்ட படங்கள் இவர் கமிட் ஆகி தூங்குறதுக்கு டைமே இருக்காதுங்களாங்க. அதனால் தூங்குறதுக்கு ஒரு 3 ஹவர் டைம் இருந்தாலும் அந்த 3 ஹவர் தூங்கணும்னு சொல்லி டெய்லி குடிச்சிக்கிட்டே இருந்தாராம். இதனால் அவரோட ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவருக்கு டயபெட்டிஸும் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் எவனோ ஒரு நடிகர் இவருக்கு வந்து இந்த இளநீல வந்து நீ சாராயத்தை கலந்து குடி அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிறான். இதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மந்த்லி 2 வாட்டி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக இவருக்கு செட் ஆகாதனால இறந்துட்டார். ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லைனா இவரும் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக வளர்ந்து வந்திருப்பார். ஆனால் பாவம் இவரையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயமே. இவரை தொடர்ந்து 5வதாக சொல்ல போகிறது இன்னும் ஒரு கவி பேரரசு கண்ணதாசன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு திறமையான ஒரு சூப்பரான ஒரு ஆளுங்க. இவரை பற்றிலாம் நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வயசே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து பாடல் எழுதுவார். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு 10 பாடல்கள் எழுதுவாராம். அந்த அளவுக்கு உட்காந்து சரமாரியாக வந்து கையில் பேப்பர் கொடுத்து அவ்வளோ அழகான கவிதைகள் மற்றும் பாடல்கள் எழுதி தள்ளுவாராம். ஆனால் இவருக்கு குடித்தா மட்டும்தான் வந்து அந்த கவிதைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி போதையில் தள்ளாடிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. பக்கா ஸ்டெடியாக இருப்பாராம். இவர் குடிச்சிருக்காருன்னா நம்மளுக்கு தெரியாதுங்களாங்க. அந்தளவுக்கு தெளிவாக இருப்பாராம் மனுஷன். இருந்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சு தினமும் அவர் குடித்தனால தான் அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரும் வந்து அவரோட உயிரை வந்து விட்டுட்டார் அப்படின்றது ஒரு சோகமான விஷயம். ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க, இவங்களாம் ரொம்ப குடிச்சு தான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு. ஆனால் சமீப காலத்தில் இறந்த 6வதாக சொல்ல போகிற மதன் பாபு அவர்கள் கூட குடிப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். என்னென்னு மேட்டர்னா, மதன் பாபு அவர்களும் டெய்லியும் குடிப்பார். அவர்கிட்ட பிடிச்சதே வந்து அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு பிராண்டு மட்டும்தான் குடிப்பார். அந்த பிராண்ட் என்னென்னு அவர் சொல்லலை. அதை வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த சினிமாவிலேருந்து அவர் கொஞ்சம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தினமும் அதை வந்து குடிக்கிறதுக்கு பழக்கமாக்கிட்டார். இவர் வந்து தனியாக ஒரு லாட்ஜ் புக் பண்ணி எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூடாமல் கலப்பற எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக குடிச்சிட்டு இருப்பாருங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாராம். நம்ம எப்போவுமே குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மைல்டான ஃபுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த குடியில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம லிவர் படாத பாடுபடும். இதோட சேர்த்து பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் தின்னீங்கன்னா லிவருக்கு வாயிருதுன்னு வைங்களேன், கெட்ட வார்த்தையில் நம்மளை திட்டம். அந்த மாதிரி தான் பல குடிகாரர்களை நம்ம லிவர் வந்து காரி துப்பிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கேட்கவே இல்லை. அதனால தான் உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிருது. அந்த மாதிரி தான் மதன் பாபு அவர்களே வச்சு செஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பல நடிகர்களும் சொல்லலாம். சமீபத்தில் இருந்து போன பிஜிலி ரமேஷ் அவர்கள், இவரெல்லாம் வந்து எப்படி குடிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டேன். பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே டீ குடிக்கிற மாதிரி குடிப்பாராம். குடிச்சிக்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கு வந்து வீட்டில் உட்காருவாராம் திண்ணையில். உடனே அந்த பக்கம் போகிற இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு கட்டிங் போடலான்னு உடனே மதியானம் கட்டிங் ஒன்று போய் போட்டுன்னு வருவாராம். அதுக்கப்புறம் அந்த போதை தீர்றதுக்குள்ளே நைட்டு கட்டிங் போடுவாராம். ஸோ ஆக மொத்தத்தில் 24 ஹவர்ஸ் போதையிலே இருந்திருக்காரு. இந்த மாதிரி தான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிரபலமானதுக்கப்புறமா நிறைய பணம் வந்தோடனே இந்த பழக்கம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆனதுனால தான் இவரும் வந்து சிரோசிஸால் பாதிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்தோன்னு வைங்களேன், ஏகப்பட்ட நடிகர்கள் சிக்குவாங்க இந்த விஷயத்தில். கலாபவன் மணிலாம் இரும்பு மாதிரி ஒரு மனிதன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு குடிப்பழக்கத்தினால தான் அவரும் சிரோசிஸ் மஞ்சகாமலனால பாதிக்கப்பட்டார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு போட்டு அடிக்கிட்டே போகலாம். ஆனால் வீடியோ பத்தாது, டியூரேஷன் பத்தாது, உங்களுக்கும் பொறுமை இழந்து விடும். இதிலிருந்து நான் என்ன சொல்லிடுறேன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். குடிப்பழக்கத்தை தயவு செய்து ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பித்தா குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் குறைச்சிட்டிங்கன்னா மொத்தமாக விட்டுருங்க. ஸோ இந்த பழக்கம் வந்து வெளிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே கெத்தாக செம்மையாக இருக்கும். ஆனால் குடிச்சிக்கினே இருந்தீங்கன்னா வாழ்க்கை போயிடும், எழுத்து போயிடும். நல்லா எல்லாம் கூடி வரும்போது உங்கள் உடம்பு உங்களுக்கே ஆப்படியும் அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.